Hi friends, welcome to Angel's Care. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்டி எம்மி ரெசிபி செஞ்சு காட்ட போகிறேன். கோதுமை இனிப்பு தோசை. வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஏஞ்சல்ஸ் கேர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுற லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் உங்கள் மொபைலுக்கு வந்து சேரும். இந்த ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம். வீட் ஃப்ளோர் கோதுமை மாவு 1 கப் எடுத்துக்கோங்க. கோகோனட் தேங்காய் 1/2 கப் எடுத்துக்கோங்க சாப் பண்ணி. கேஷ்யூஸ் 10 எடுத்துக்கோங்க சாப் பண்ணி. ஏலக்காய் 1 பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க, இல்லை நீங்கள் நசுக்கி கூட வச்சுக்கலாம். 1/2 கப் ஜாகரி எடுத்துக்கோங்க. வெல்லம், கீ 1 டேபிள் ஸ்பூன், தேவையான தண்ணி. ஒரு பாத்திரம் ஸ்டவ்ல வச்சுக்கலாம். 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் சாப் பண்ணி வச்சிருக்கிற கேஷ்யூஸ் போட்டுக்கலாம். இப்போ ஃப்ளேம் சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா கருகிடும். முந்திரி நல்லா கோல்டன் கலராக சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நசுக்கி வச்சிருக்கிற ஏலக்காய் அதில் போட்டுக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போது ஸ்வீட் கோதுமை ரெசிபிக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் 1 கப்பு கோதுமை மாவு, சாப் பண்ணி வச்சுருக்கிற தேங்காய், கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற முந்திரி, ஏலக்காய், ஃபைனலாக கரைச்சி வச்சுருக்கிற வெல்லத்தை ஆட் பண்ணிக்கலாம். அவங்கவுங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி. ஸ்வீட்டுக்கு வந்து நிறைய பேர் வந்து ஸ்வீட் அதிகமாக சாப்பிடுவாங்க, நிறைய பேர் மீடியமாக சாப்பிடுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெல்லம் எப்படி கரைச்சி க்ளீன் பண்ணுறதுன்னு பாகு வெல்லம் பிடி கொழுக்கட்டை வீடியோவில் காட்டியிருப்பேன். லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போது தேவையான வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு மாவு கரைச்சிட்டே வாங்க. ஒரே வாட்டி ஊற்றினீங்கன்னா மாவு கட்டி கட்டியாக இருக்கும், ரொம்ப நேரம் எடுக்கும் அந்த கட்டி கரைக்கிறதுக்கு. அதனால் நீங்கள் கரைச்சிக்கும் போதே மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கிராஜுவலாக தண்ணி ஊற்றிட்டு கரைச்சிட்டே வாங்க. இந்த கன்சிஸ்டன்சி வரும் லாஸ்ட்டில். கரைச்சி வச்சுருக்கிற மாவு 15 to 20 மினிட்ஸ் அப்படியே க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க பாத்திரம். உடனே குக் பண்ணுறதா இருந்தாலும் குக் பண்ணிக்கலாம். ஊற வச்சு பண்ணால் இன்னும் டேஸ்ட் அதிகரிக்கும். இப்போது 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஒரு தவாவில் தேவையான ஆயில் போட்டுக்கோங்க. அதில் கரைச்சி வச்சுருக்கிற மாவு தோசையாக ஊற்றிக்கலாம். ஃப்ளேம் மீடியமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா கருகிடும், மாவு சரியாக வேகாது. நல்லா கோல்டன் ப்ரௌனாக கலர் சேஞ்ச் ஆன பிறகு தோசை திருப்பி போட்டுக்கோங்க. 2 சைட்ஸும் கோல்டன் ப்ரௌனாக கலர் சேஞ்ச் ஆகட்டும். அருமையான எம்மி கோதுமை இனிப்பு தோசை ரெடி. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அண்ட் ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைமுக்கு பெரியவங்க அண்ட் குட்டீஸ் சாப்பிட்லாம். இந்த ரெசிபி குட்டீஸ் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் ரெய்னி டைமில் ஈவினிங் இந்த எம்மி கோதுமை இனிப்பு தோசை சாப்பிட்டு காஃபி ஆர் டீ சாப்பிட்டு பாருங்கள். அமேசிங் ஃபீல் இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸ் தெரியப்படுத்துங்க. லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.